ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிட்டா பிரபுஜி? படிங்க மாதாஜி. ஓகே. அது வேற கிளாஸ் சீரா பார்த்து ஸ்கிரீன்ல வரத படிக்கிறேன். படிங்க. ஓகே. வேதே ராமாயணே சைவ புராணே பாரதே கதா ஆதான் ஆதாவந்தே ஆதாவந்தே ச மத்ய ச ஹரி சர்வத்ரே கீயதே கீயதே. ராமாயணம், புராணங்கள், மகாபாரதம் போன்ற அனைத்திலும் தொடக்கம், மத்தியம், சாரி இது கொஞ்சம் போயின்னு இருக்கு, மொபைல்ல படிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்தி மற்றும் முடிவில் ஹரியின் புகழே படுகின்றன. மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வதத்தின் ஒரு பகுதியாக பகவத்கீதை உள்ளது. எனவே எனவே நூலாகும் சாஸ்திரங்கள் என்பவை பகவானான முழுமுதற் கடவுளை பற்றியே செய்திகளை அல்லது பகவானே பேசிய வார்த்தைகளை கொண்டவை. ஸ்ரீமத் பாகவதமானது பகவானின் லீலைகளை பற்றிய அழகிய வர்ணனை இலக்கியமாகும். பகவத்கீதையோ முழுமுதற் கடவுளின் பாடல் கீதமாகும். இவை இரண்டும் பகவானிலிருந்து வேறானவை அல்ல. பகவத்கீதையை தினமும் தவறாமல் படித்து வந்த ஒரு பிராமணரின் கதை ஒன்று உண்டு. பிராமணர் ஏழை தனது மனைவியோடு ஒரு சிறு வீட்டில் வசித்து வந்தார். தினமும் பகவத்கீதையை படித்துவிட்டு வெளியே சென்று பிக்ஷை பெற்று வந்து தன் மனைவியோடு தன்னையும் காத்துக்கொள்ளும் வழக்கம். ஒரு நாள் பகவத்கீதை படித்து கொண்டிருந்த அவர் ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒரு பதத்தை வாசித்தார். அதில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், யோகக்ஷேமம் வகாம்யகம். ஒருவரின் தேவைகள் பதத்தை வாசித்தார். அதில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், யோகக்ஷேமம் வகாம்யகம் என்று. பக்தர்களின் தேவைகளை நானே நேரில் சென்று அளித்து நிறைவேற்றுவேன். இந்த பதத்தை பக்தர்களின் இந்த பிராமணருக்கு அது புதிராகவும் படித்தவுடன் அது புதிராகவும் சந்தேகமாகவும் இருந்தது. அவர் எண்ணினார், அது எவ்வாறு பெறுவதற்கு சாத்தியம்? தமது பக்தர்களுக்கு தேவையானதை பகவானே சுமந்து சென்று நேரில் அளிப்பாரா? அவர் வேறு யாரையேனும் அவ்வாறு செய்ய வைக்குவாரா? தானம் செய்வது போல. ஆனால் பகவான் தாமே நேரில் வந்து அளிப்பது சாத்தியமில்லை என்றே அவருக்கு தோன்றியது. அப்பதத்தை மீண்டும் மீண்டும் வாசித்தும் பிராமணரால் அதை நம்ப முடியவில்லை. எனவே அவர் தவறு என்று எண்ணி சிவப்பு மை பேனாவால் பகவத்கீதையின் அந்த பதத்தை குறுக்கு கோடிட்டு அடித்து விட்டார். பின்னர் வழக்கம் போல பிச்சை பெற வெளியே சென்று விட்டார். அன்று அனைவருமே அவருக்கு பிச்சை இடுவதற்கு பதில் மன்னிப்பு கேட்கும் வேண்டுதல்களையே அளித்தனர். சிலர் தங்கள் குடும்பத்தில் ஒரு மரணம் நேர்ந்து விட்டதாகவும், சிலர் தங்கள் குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்றும் கூறி, குறிப்பாக அன்று பிச்சை அளிக்க இயலாது என்று கூறிவிட்டனர். அதே நேரத்தில் பிராமணரின் வீட்டிற்கு ஒரு சிறுவன் வந்து கதவை தட்டினான். பிராமணரின் மனைவி கதவை திறந்து அச்சிறுவன் மிதமிஞ்சிய பாரத்தை சுமந்து கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தாள். சிறுவன் அரிசி, பருப்பு, மசாலா பொருட்கள், எண்ணெய், மாவு மற்றும் சமையலுக்கான பாத்திரங்கள் முதலிய எல்லாவற்றையும் அவரிடம் தந்தான். நான் பிராமணரின் சீடன் என்றும் பிராமணர் பொருட்களை தம் வீட்டில் சேர்க்கும்படி சென்று தரும்படி ஆணையிட்டதாகவும்
கூறினான். ஆச்சரியமுற்ற பிராமணரின் மனைவி தன் கணவருக்கு சீடனே இல்லை என்று கூறி எனவே இவற்றை அவர் அனுப்பி இருக்க முடியாது என்று மறுத்தாள். ஆனால் அச்சிறுவன் அவளது கணவனே தனது குரு என்று அவரே தன்னை அனுப்பி வைத்தார் என்றும் மீண்டும் மீண்டும் கூறினான். மேலும் தான் சாமான்களை மெதுவாக சுமந்து வந்ததால் தன்னிடம் பிராமணர் கோபமடைந்து முதுகில் அடித்து விட்டதாகவும் சிறுவன் கூறினான். அதோடு ஆடையை தூக்கி முதுகில் அடிப்பட்ட கோடுகளை காண்பித்தான். இத்தகைய அழகான சிறுவனை அடிக்கும் அளவுக்கு தன் கணவர் கொடூரமானவரா என பிராமணரின் மனைவி மிக்க வருத்தமடைந்தாள். சிறுவனை உள்ளே வந்து தான் ஏதேனும் உணவு சமைத்து அவனுக்கு பிரசாதம் அளிப்பதாகவும் அவள் கூறினாள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன். பின்னர் பிராமணர் வெறும் கையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தார். தானும் தன் மனைவியும் அன்று பட்டினியாக இருக்க வேண்டியதுதான் என முடிவு செய்த பிராமணர் மிக்க துன்பம் அடைந்தார். அவர் தன் மனைவி முன் வந்ததுமே அவன் ஒரு சிறுவனை பெரிய பாரம் சுமக்க வைத்தது மட்டுமின்றி சீக்கிரம் செல்லவில்லை என அடிக்கவும் செய்ததாக அவரை திட்டி துவங்கினாள். பிராமணர் அவளது பேச்சில் குழப்பமடைந்து அவளுக்கு என்ன நேர்ந்துவிட்டது என வியத்தார். அவள் இது போல் என்றும் அவரிடம் பேசியதில்லை. தவிர அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்றும் அவருக்கு நடந்ததை கூறினாள். அவள் மேலும் அச்சிறுவன் வீட்டில் தான் இருப்பதாகவும் கூறி அவர் தேடினார். ஆனால் அவனை எங்கும் காணவில்லை. பின்னர் அவர் பகவத்கீதை வாசிக்க அமர்ந்தபோது அவர் குறுக்காக கோட்டிட்ட பதம் இப்போது மறுபடியும் சேர்க்கப்பட்டு சிவப்பு மையையும் காணாமல் போயிருந்தது. பகவான் கிருஷ்ணரை பகவத்கீதையில் தம் பக்தர்களை தேவைகளை தாமே சுமந்து சென்று அளித்து நிறைவேற்றுவதாக தாம் அளித்துள்ள வாக்குகளின்படி ஒரு சிறுவனாக தன் வீட்டில் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்த பிராமணர் ஆழ்த்து வாங்கினார். பிராமணர் பகவான் கிருஷ்ணர் நேரில் காண முடியாத தன் மனைவியைப் போல் தான் அதிர்ஷ்டசாலி இல்லையே என்று வருந்தி பகவத்கீதை வாசகங்களை சந்தேகப்பட்டதற்காக தன்னை நொந்து கொண்டார். முன்பு கூறியது போல கிருஷ்ணர் வார்த்தைகள் கிருஷ்ணரிடமிருந்து வேறானவை அல்ல. எனவே பிராமணர் கீதையில் பதத்தை அடித்து கிருஷ்ணரின் உடலில் அடித்தற்கு ஒப்பானது. சிறுவனின் முதுகில் தென்பட்ட சிராய்ப்பு காயமும் இரத்தமும் பதத்தை அடிக்க பிராமணர் உபயோகிக்க சிவப்பு மையை பிரதிபலித்தது. பகவத்கீதை கிருஷ்ணர் கூறுகிறார், யா சாஸ்திர விதம் உஷ்சைத வர்த்தே காமா கராதக நாசாசித்தம் அவாப்னோதி நா சுகம் நா பரமாம் கதின். சாஸ்திர விதிகள் புறக்கணித்து தனது சொந்த மனம் போனபடி செயல்படுபவன் பக்குவம் அடைவதோ மகிழ்ச்சியோ பெறுவதோ அல்லது உயர்ந்த இலக்கை அடைவதோ இல்லை. தெய்வீக வாழ்வு அல்லது கிருஷ்ண உணர்வு முழுமையான பக்குவமடைவதற்கு வழி முழுமுதற் கடவுள் மற்றும் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஆச்சாரியர்களில் வார்த்தைகளில் திறம் நம்பிக்கை கொள்வதே ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் டு ஆல் வைஷ்ணவாஸ் அண்ட் வைஷ்ணவிஸ். இதுல நம்ம இப்ப இந்த படிச்சோம். ஒரு பிராமணர் தினமும் பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்ப பகவான் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண கதை பிரபுபாத் கொடுத்திருக்கார். இதுல நம்ம மால பிரபுபாத்துக்கு இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்திக்கு பிரபுபாத்துக்கு நம்ம இந்த பகவத்கீதை உண்மை உருவில் ஆஸ் இட் இஸ் அப்படியே கொடுத்ததுக்கு நம்ம சிரம் தாழ்த்தி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கதைகள் இந்த இது இந்த ஹரிவம்சத்திலேருந்து இதுக்கு சொல்லியிருக்கா. வேத ராமாயணே சைவ புராணே பாரதே கதா அப்படிங்கிற மாதிரி இந்த இதுல கொடுத்திருக்கு. ஆதா வன்சே மத்திய ஹரி சர்வத்ரே கீயதே. அதாவது வேதங்கள்ல 108 உபநிஷத்தங்கள் இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த வேதங்கள்ல ராமாயணம் மகாபாரதம் இந்த 2 இதிகாசங்கள் வைத்து பகவான் நமக்கு எல்லா விதத்தையும் எப்படி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது
சாஸ்திர விதிகள்லாம் எப்படி பிரிச்சு கொடுத்திருக்கார், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல சொல்லியிருக்கு. அதே மாதிரி மகாபாரதம் வந்து பீஷ்ம பருவத்தை ஒரு பகுதியாக உள்ளதுதான் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது. நம்ம எத்தனையோ பகவத்கீதை பார்த்திருக்கோம். அதுல வந்து அவங்க சொந்த கதைகள் கமர்ஷியலா நல்லா விற்கணும் அப்படின்லாம் போட்டிருப்பா. பட் ஆனா இந்த பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிறது ஆஸ் இட் இஸ், அதுல என்ன இருந்ததோ அதை அப்படியே கொடுத்திருக்கார் பிரபுபாத், ஸ்ரீல பிரபுபாத். இதுல வந்து நம்ம வந்து இது ஒரு சாஸ்திர நூல். இந்த சாஸ்திரங்களை வந்து பகவான் முழுமுதற் கடவுளை பற்றி செய்திகள் அடங்கியது. அதாவது பகவானே பேசியது. பகவான் யார்கிட்ட பேசுறார்? அதாவது பகவான் வந்து அர்ஜுனன்கிட்ட பேசுறார். அர்ஜுனன்கிட்ட வந்து சொல்றார், எல்லா விளக்கங்களையும் சொல்றார். ஒரு மனிதன் அப்படின்னா எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்ன சாஸ்திர விதிகள்லாம் நம்ம நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி பாகவதம் அப்படிங்கிறது முழுமுதற் கடவுளோட லீலைகளை பத்தி வர்ணனை இலக்கியம். பகவத்கீதை அப்படிங்கிறது இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது. நம்ம எல்லாம் தாசானு தாசன். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பணிவிடை பண்ணிட்டு இருக்கோம். பகவான் எஜமானர், நம்ம எல்லாம் தொண்டர்கள். அந்த மாதிரியான பாவம் முதல்ல வரணும். இந்த பகவத்கீதை வந்து நமக்கு வந்து ஸ்ரீலா பிரபுபாத் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று உலகம் முழுக்க 108 கோயில்களை கட்டி இன்னைக்கு விமர்சையா எல்லாமே பக்தி ஸ்ரத்தையா என்ன சாஸ்திரங்கள்ல போட்டிருக்கோ அதை எல்லாரும் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கிறவா எல்லாம் இது பண்ணிட்டு வரோம். அப்படி பாக்குறப்ப எல்லா ஆச்சாரியர்களுக்கும் நம்ம முதல்ல பிரணாம் பண்ணிக்கணும். அவ்வளவு சீக்கிரம் இல்லை. நம்ம படிச்ச உடனே நம்மளுடைய இருக்கிற இந்த பௌதிக அறிவை வச்சு நம்ம எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த தத்துவங்கள்லாம் முந்தைய ஆச்சாரியர்கள், அதுவும் என்ன சீட பரம்பரையில வந்த ஆச்சாரியர்கள் மூலியமா நம்ம வந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய குருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் நம்ம வந்து கேட்டுக்கணும். இது மாதிரி எனக்கு புரியணும், நான் அதை என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கணும். தயவு பண்ணி கேட்டுக்கணும். அப்படி இருக்கிறப்ப இந்த பகவத்கீதையை வந்து ஒரு நாள் இந்த பிராமணர் வந்து படிச்ச இப்ப நீங்க இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே தமிழ் தானா இல்ல வேற எதுவும் லாங்குவேஜ்ல இருக்கலாம் எனக்கு தெரியல. எல்லா இந்த கதையில என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பகவான் வந்து தினமும் அந்த பிராமணர் படிச்சுன்னு வர, அந்த பிராமணர் வந்து தன் மனைவியோடு ஒரு சிறு வீட்டில் அதாவது சாதாரண வாழ்க்கை நடத்தி வர்றார். அப்ப வந்து பகவத்கீதையை படிச்சுட்டு வெளியே வந்து அவர் என்ன பண்ணுவார், பகவத்கீதை இது பண்ணிட்டு டெய்லியே படிப்பார். அப்படி இருக்கிறப்ப 9வது அத்தியாயத்துல வந்து ஒரு பதத்தை வாசிக்கிறார்னு நம்ம இப்ப படிச்சோம். யோகக்ஷேமம் மகாம்யகம். பகவான் வந்து அந்த ஃபுல் குடும்பத்தையும் வந்து அவர் வந்து பார்த்து இது பண்ணிக்கிறார். டேக் கேர் எடுத்துக்கிறார். எல்லாரையுமே பார்த்துப்பார். யோகக்ஷேமம் நம்மளுடைய யோகங்கள், க்ஷேமங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர் தாங்கிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான அந்த பதத்தை வந்து அவர் படிச்சுட்டு வரப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, யோகக்ஷேமம் மகாமியகம், எனது பக்தர்களின் தேவைகளை நானே நேர்ல சென்று அதை கொடுத்துட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி. இதை படிச்ச அந்த பிராமணருக்கு எப்படி பகவான் வந்து நமக்கு ஒரு ஒரு புதிரா இருந்தது. நம்ம மனுஷாளுக்கு தான் ஜீவாத்மா அப்படின்னா எல்லாமே ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்துடுவேன். அது மாதிரி இந்த பிராமணருக்கு வந்து அந்த ஒரு சந்தேகம் வந்தது. அதே மாதிரி அப்ப என்ன என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அது எப்படி நடைபெறும், எப்படி பகவான் வந்து நம்மளுடைய யோக சிரமங்களை பார்த்துட்டு நமக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நேர்லயே வந்து கொடுப்பேன் அப்படிங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி. பகவானே வந்து சுமந்து சென்று நேர்ல அழிப்பாரா? அவரே வந்து எல்லாத்தையும் சுமந்துட்டு வந்து நேர்ல கொடுக்க முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி. அத அந்த மாதிரி அவர் நினைச்சு பார்க்கிறாரு. அதே மாதிரி பகவான் வந்து நேர்ல வர்றது வந்து சாத்தியம் இல்லை. நமக்கு நமக்கு தெரியும் இதெல்லாம். நம்ம நம்ம வந்து என்ன நினைப்போம், பகவான் வந்து நேர்ல எப்படி பிரகலாதன் மாதிரி பக்தி கிடையாது நமக்கெல்லாம். எல்லாமே இது மாதிரி ஒரு சந்தேகம், எல்லாத்துலயுமே ஒரு குழப்பம், இந்த மாதிரி நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம். ஜீவாத்மானாலே துக்காலயம் அசாஸ்வதம் தான். எல்லாத்துலயுமே ஒரு குழப்பம். ஏன் இதெல்லாம் வருது? ஆத்ம ஞானம் இல்லை, நம்ம உணரல. இந்த உடல் அல்ல, இது ஆத்மா. நம்ம யாரு, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், யாருக்கு நம்ம பணிவிடை செய்யணும் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்காதனாலதான் இந்த குழப்பங்கள் இதெல்லாம் வருது, இந்த சந்தேகங்கள்லாம் வருது. இது மாதிரி வந்து சாத்தியமே இல்லையே அப்படின்னு. அப்புறம் அவரை திருப்பி படிச்சுட்டு அந்த பிராமணர் என்ன பண்ணாரு, இன்னும் நம்பவே முடியாம இருக்கிறப்ப ஒரு சிவப்பு பேனாவால அந்த இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறார். அந்த பகவத்கீதையில ஒரு கோடு போட்டு அடிச்சிடுறார். இது வந்து சாத்தியமே இல்லை, இது இதுல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை கேட்க எப்போதுமே யாச்சகம் வாங்கிதான் பிராமணன்லாம் அந்த காலத்துல எல்லாம் பண்ணுவாங்க. யாச்சகம் கேட்டு அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை தான் சாப்பிட்டு. அப்படி பாக்குறப்ப என்ன பண்றார், அவர் வெளியே போயிடுறார். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுறதுன்னா,
எல்லாருமே பிச்சைக்கு பதிலா இன்னைக்கு இல்ல, கிடைக்கவே இல்ல இன்னைக்கு அவருக்கு எங்கேயுமே. இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு ரீசன் சொல்றா, எங்க வீட்ல ஒரு மரணம் நடந்துருது. அதனால நாங்க இன்னைக்கு உனக்கு குடுக்க முடியாது, பிரசாதம் குடுக்க முடியாது. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்ல. இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 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 காரணங்கள சொல்லி அனுப்புறா. அதே மாரி அந்த பிராமணர் வீட்ல வந்து ஒரு இது இங்க நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வீட்ல வந்து அவன ஒரு பிராமணர் ஒரு சின்ன பையன் வந்து கதவ தட்டி, அவன் மனைவி வந்து கதவ திறக்குறாங்க. அப்போ வந்து மிஞ்சி மிஞ்சி இருக்கிற ம் அ மீ மீதம் மிஞ்சி அந்த பாரத்த சுமந்து கொண்டிருப்பத ஆச்சரியம் ம அடைகிறா அவ. அப்ப அந்த குட்டி பையன் வந்து என்னத்த சுமந்துட்டு வரான் அப்படின்னா, இவங்க வீட்ல வறுமை, ஏழ்மை நிலைமை, அரிசி, பருப்பு என்னென்னலாம் அந்த இதுக்கு அந்த குடும்பத்துக்கு அப்ப தேவையோ, முதல்ல எல்லாருக்குமே ஒரு பசி. பசிங்கிறது இல்ல நம்ம என்னதான் பசிய சாப்பிட்டா தான் சக்தி கிடைக்கிறது. சக்தி மூலியமா தான் நம்ம பேச முடிகிறது. என்ன? நம்ம வந்து பசியோட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஜீவாத்மானாலே பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்கும் நமக்கு வந்து இந்த இந்த பசிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தை வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருது. அந்த க அந்த அந்த அவங்கள்ட்ட மாதாஜி கிட்ட, அந்த மனைவி கிட்ட வந்து கொண்டு போய் குடுக்குறாங்க, அந்த பையன். அ அந்த பிராமணர் வந்து இந்த வீட்ல வந்து கொண்டு குடுக்க சொன்னதா அந்த பையன் சொல்றான். உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அ நம்மளுடைய வீட்டுக்காருக்கு வந்து யாருமே சீடர்கள் அப்படிலாம் கிடையாதே! அப்படி இருக்கிறப்ப அவர அனுப்பியிருக்க முடியாதே! அப்படின்னு அவங்க வேண்டான்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த பையன் வந்து, அ அந்த உங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு குரு. அவர் தான் என்ன அனுப்பி வச்சாரு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தை வந்து அந்த பையன் வந்து சின்ன பையன் வந்து சாமான்கள குடுத்துட்டு சுமந்துட்டு வந்து தலையில சுமந்துட்டு வந்து கொடுத்து உடனே என்ன ஆகுறது, அம் நான் மெதுவாக எடுத்துட்டு வந்தேன். அதனால உங்க கணவர் வந்து என்னை முதுகுல அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கம்ப்ளைண்ட் வேற பண்றான். பகவானுடைய லீலைகள் தான் அதெல்லாம். அப்படி இருக்கிறப்ப பக்தனுடைய சந்தேகத்தை தீர்க்கணும். ஆனா பக்தனுக்காக பகவான் என்ன வேணா செய்வார். அடி வாங்கிப்பார், வாங்கிப்பார். அவரை இழிவுபடுத்திப்பார். அந்த அந்த அளவுக்கு பக்தன்னா அவ்வளோ பிரியம் பகவானுக்கு. அதே நம்ம இந்த கதை இந்த இந்த உதாரணத்திலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கிறப்ப இந்த இந்த மனைவிக்கு வந்து ஆனாலும் சந்தேகம் தான். அத வாங்கிக்கிறதுக்கு அவ்வளோ சொல்லி அந்த மே திருப்பி திருப்பி அந்த பையன் சொன்ன உடனே அ மெதுவா இது மாரி அடிச்சுட்டார் அப்படிலாம் சொன்ன உடனே என்ன ஆகுறது அப்படின்னா, தன் கணவர் வந்து "ஏ இத்தன கொடூரமானவரா? நம்ம பசிக்காக இந்த குழந்தைய இப்படி அடிச்சாரா?" அப்படின்னு சொல்லிட்டு, அம் "உட்காந்துக்கோ நான் ஏதாவது பிரசாதம் தரேன்" அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, இவங்க வந்து நெனச்சு பார்க்குறாங்க. நம்ம கணவர் அப்படிலாம் அ நம்ம கணவர் அப் அப்படிலாம் நடந்துக்க மாட்டாரே! இது மாரி இந்த கொடூர கொடூரமான கொடூரமான முறையில இந்த பச்சிளம் குழந்தைய வந்து அடிச்சிருக்காரே! மெதுவா பொருள்கள்லாம் எடுத்து வந்ததுக்காக. அப்படின்னு அவங்க மைண்ட்ல வந்து ஓடிண்டே இருக்கு. இந்த மாரிலாம் பண்ண மாட்டாரே! அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப வெறும் கையோட அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ பிரசாதம் இருக்கிறது குடுக்குறாங்க அது. அந்த பிராமணர் வந்து வெறும் கையோட வீட்டுக்கு திரும்ப தன் மனைவி வந்து ம் அன்னைக்கு பட்டினியா தான் இருக்கணும். அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்க. இங்க நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியறதில்ல. அவர் வந்து ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு வந்துன்னு இருக்காரு. நமக்கு மனைவிக்கு இன்னைக்கு ஒண்ணுமே குடுக்க முடியலையே! ஒரு கணவனுடைய டியூட்டி. இதுதான் சனாதன தர்மம். மனைவியை பா பா பார்க்கறது கணவனுடைய டியூட்டி. கணவனை பார்க்கறது மனைவியுடைய டியூட்டி. அது மாரி மனைவி குழந்தைகளை பார்த்துக்கிறது, கணவரை பார்த்துக்கிறது டியூட்டி. அப்படி இருக்கிறப்ப, அ இருக்க வேண்டியதான் அப்படி முடிவு செய்து ரொம்ப துயரத்தோட மனைவிக்கு முன்னாடி வரப்ப, அ உடனே மனைவி உள்ள வந்த உடனே கேட்குறாங்க. நீங்க வந்து அந்த பையன அனுப்பி உங்களுடைய செக்ஷன அனுப்பினது மட்டும் இல்லாம, மெதுவா நடந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சிருக்கேள் அப்படின்னு அந்த அந்த கணவர வந்து திட்டத் தொடங்குறாங்க அந்த மனைவி. அப்ப அந்த பிராமணர் வந்து ஒரே குழம்புறார். நம்ம யார அனுப்பிச்சோம்? அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம யார அனுப்பிச்சோம்? யாரையும் நம்ம ஒண்ணும் அனுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ம் அ இது மாரி அவரு சொன்னதே இல்லையே, திட்டுனதே இல்லைன்னு அவங்க நெனைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? எத பத்தி சொல்றாங்க? என்னத்த என்ன நடந்தது? அப்படிங்கிறது அம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ வந்து என்ன பண்றாங்க, அந்த சிறுவன் வீட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க. அப்ப அங்க எங்கேயுமே காணோம் இந்த குழந்தைய. அப்படி இருக்கிறப்ப பகவத்கீதை வாசிச்சாரு இல்லையா அவரு, அந்த குறுக்கு கோட்டு போட்ட அந்த பதத்த வந்து மறுபடிக்கும் சேர்க்க
சிவப்பு மையெல்லாம் காணாம போயிருக்கு. உடனே பகவான் கிருஷ்ணரே வந்திருக்காரு அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுக்கிறார். அதாவது பகவத்கீதையில வந்து அவருக்கு அந்த சந்தேகம் வந்ததை உடனே நிவர்த்தி பண்ணிட்டார் பகவான். தம் பக்தர்களின் தேவைகளை தாமே சுமந்து சென்று, என்ன அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கூட எந்த விதமான இதுவும் இல்ல. அதனால என்ன தேவையோ பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன எப்ப நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தான் குடுப்பார். ஏன்னா நெறைய குடுத்துட்டா மேல மேல பேராசை வரும். அந்த ஒரு விஷயத்த நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து பக்த வத்சலனா இருக்கார். பக்தன் ஒரு கஷ்டப்பட்டானா அவரால தாங்கிக்க முடியாது. அது ஒரு எடுத்துக்கணும் இந்த கதையிலேருந்து. அதே மாதிரி பக்தனுடைய சந்தேகத்த உடனே நிவர்த்தி பண்ணி, அவன மேலும் மேலும் பக்தி தொண்டுல ஈடுபடுத்தணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கதையில வந்து நம்ம இன்னும் இது ஃபர்தரா பார்க்கிறப்ப, அவர் வந்து அந்த அம் அந்த அதாவது பிராமணர் வந்து அழறார் அப்படியே. அட பகவான் கிருஷ்ணரே வந்திருக்கார். அந்த இது அவர் கோடிட்ட அந்த இது இல்லையா அந்த இதுல அழறார் அவர். என்னுடைய மனைவிக்கு வந்து நீங்க தர்ஷன் கொடுத்த வந்து என்னால உங்கள பார்க்க முடியல. எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லையே. நான் வந்து சின்னதா அந்த பகவத்கீதை இந்த லெட்டர்ஸ வந்து நான் சந்தேகப்பட்டதுக்காக என்ன வந்து பகவான் அ இது பண்ணிட்டாரு. என்னைய வந்து பார்க்காம எனக்கு தர்ஷன் கொடுக்காம பண்ணிட்டார் அப்படின்னு ரொம்ப நொந்து அழறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாகவதம், பகவத்கீதா இது மாரி பகவானே சொன்ன விஷயங்கள வந்து நம்ம வந்து எப்படி ஒரு தாய் இதுதான் உன்னுடைய அப்பான்னு சொல்றத நம்ம ஏத்துக்கிறோமோ, எந்த விதமான டிஎன்ஏ டெஸ்ட் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். லோகத்துல இருக்கிறவா, அம்மா வந்து இதுதான் உங்க அப்பான்னு சொன்னா நம்புறோமோ, அது மாரி ஸ்ருதி, ஸ்மிருதி, சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதோ, நம்ம அப்படியே எடுத்துக்கணும். அதே மாரி குரு என்ன சொல்றாரோ, அத நம்ம வார்த்தைகள வந்து நம்ம அவருடைய அடிச்சுவட்ட பின்பற்றணும். அப்படிங்கிறது இது பகவானே சொல்லியிருக்கிறதுனால பகவத்கீதையில, இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம வந்து பகவானுடைய வார்த்தைக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வே வேற்றுமையும் கிடையாது. இந்த பிராமணர் வந்து கீதையின் இந்த அடிச்சது வந்து அவர்கள் உடல்ல அடிச்சதுக்கு ஒப்பானது. அதனாலதான் பகவத்கீதை புத்தகங்கள்லாம் நம்ம வந்து மார்க் பண்றதோ, இது பண்றதோ எதுவுமே பண்ணக்கூடாது. பகவான் வந்து புத்தக ரூபத்துல நமக்கு நம்ம நம்ம வந்து அவர தொட்டு படிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த புத்தகங்களுக்கு கூட நம்ம மரியாதை கொடுக்கணும். அத பத்திரமான இடத்துல வைக்கணும். இது மாதிரிலாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா நம்ம தெரிஞ்சுட்டு வரணும். நம்ம சாதாரண படிக்கிற அ மெட்டீரியல் பௌதீக படிப்பு மாரி கிடையாது. அதே மாரி கிருஷ்ணர் வந்து அ எ அவர பத்தி நம்ம பேசுறது, எப்ப பார்த்தாலும் அவர பத்தி நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற கிளேஷங்கள், அனர்த்தங்கள்லாம் நம்மகிட்ட இருந்து வெளியில போகும். நம்ம சுத்தமாவும் மனசு சுத்தமாகும். ஆத்ம ஞானத்த நம்மளால உணர முடியும். ஆத்மாவ வந்து நம்மளால பார்க்க முடியாது, எதையுமே பண்ண முடியாது. ஆனா உணர தான் முடியும். அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து இந்த ஸ்ரத்தா ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ரத்தா இருந்தா தான் நம்மளால கரெக்ட்டா 3:50க்கு 2:50க்கு கிளாஸ்க்கு நம்ம வந்துரணும். அதுக்கு முன்னாடியே இது பண்ணணும். என்ன விதமான இதுவா இருந்தாலும், வேலைகள் இருந்தாலும் முதல்ல இதுக்கு ப்ரையாரிட்டி குடுக்கணும். ஆகா நம்ம பகவான பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பகவான் என்ன சொல்றார்? நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றார்? நம்ம எப்படி இது மாரி இந்த அ இந்த கலியுகத்துல வந்து நம்ம இந்த பிறப்பு, இறப்பு, இளமை, முதுமை, வயோதிகம், இறப்பு இந்த இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில போறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவான் கீதையில ரொம்ப அழகா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சொல்லிட்டு வர்றார். ஸ்ரீல பிரபுபாத் வந்து இந்த உடல் அல்ல, எ ஆ ஆத்மா அப்படிங்கிறத உணரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பகவத்கீதை உண்மை கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? அர்ஜுனனுக்கு எல்லாமே தெரியுறது. ஒரு அர்ஜுனன் வந்து மிகச்சிறந்த பக்தர். அது மட்டும் இல்லாம அவருடைய நண்பர். அது மாத்திரம் இல்ல அவருடைய அத்தை பையன். இவ்ளோ ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்ம எல்லாம் மறந்துட்டு வந்துட்டு இந்த பௌதீக உலகத்துல விழுந்து கிடக்கோம். இப்படி இருக்கிறப்ப இந்த சம்சார கடல கடக்கிறதுங்கிறது வந்து சாமானியம் இல்ல. வீட்ல இருக்கிற ஒரு ஒரு ஃபேமிலிய வச்சுட்டே நம்மளால ஒரு குழந்தைகள் வச்சுட்டே நம்மளால எதையுமே பண்ண முடியல. அதான் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றார். யகசாசிரம் விதிம் உஸ்ருஜ்ய வர்த்ததே காமக்காரத நேச சித்திம் அவாப்னோதி நேசுகம் ந பராக்கிரமியம். சாஸ்திர விதிகளை வந்து நம்ம புறக்கணித்துட்டு மனம் போன போக்குல செயல்படுவதோ பக்குவம் அடைந்தாலும் நம்மளால மகிழ்ச்சிங்கிறது கிடைக்காது. இப்ப யாரையாவது போய் கேளுங்கோ. என்னதான் அவகிட்ட அம்பானியா இருக்கட்டும், பிச்சைக்காரனா இருக்கட்டும், யாரையாவது போய் கேளுங்கோ. நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னா இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஒரு குறைகள் இருக்கும். மனிதர்கள் ஜீவாத்மானாலே குறை உள்ளவர்கள் தான். ஜீ பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்கும் அவளுக்குன்னு ஒரு இதுக்கு சுதந்திரம் ஒரு கொஞ்சம் தான் குடுத்திருக்கா. அந்த சுதந்திரத்துக்குள்ள அவளுக்குன்னு ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அதே மாதிரி
தெய்வீக வாழ்வு கிருஷ்ண உணர்வுல வந்து நம்ம வந்து முழுமையாக பக்குவம் அடைத்திருக்க வழி என்னன்னா, முழுமுதற் கடவுள் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஆச்சாரியார்களின் வார்த்தைகளில் ஃபெய்த் நம்பிக்கை வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவ சொன்னா, இவ சொன்னா, அவ இருக்கிறப்ப செய்யறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம யாரு? நம்ம எப்படி இந்த இதுலேருந்து கஷ்டங்கள்லேருந்து வெளியில போறது? இந்த இந்த அது வந்து இந்த பிறப்பு மனிதரா பிறப்பது, மானிடா பிறப்பது அரிது அரிது, மானிடா பிறப்பது அரிது. என்ன மத்த அனிமல்ஸாவோ, ஊர்வனாவோ எல்லாம் இருந்துதான் நம்ம பகவான் கிட்ட இருந்து சேவை பண்ணிட்டு இருந்துதான், அங்க வந்து ஒரு பொறாமையினாலோ, ஒரு நானும் சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் நம்ம இப்ப எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருந்ததுனாலதான் நம்ம இப்ப எல்லாரும் இங்க இருக்கோம். ஆனா இதுலயும் ஒரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது மாதிரி விப்ரநாராயணன் பிரபு, அப்புறம் நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் இங்க யார் யார் இருக்கேன்னு தெரியல. எல்லாருமா இப்ப படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் பக்தி தொண்டு செய்துன்னு இருந்திருக்கோம். நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள்னாலதான் அதை நிறைவேற்றுறதுக்காக தான் பகவான் எங்களை அனுப்பி வச்சிருக்காரு ஒழிய பகவானை இங்க நம்மளை அனுப்பவே இல்லை. இங்க போனா கஷ்டம்னு அவருக்கு தெரியும். பகவானுடைய நம்ம ஒரு அங்கம் தான். நம்ம எல்லாருமே ஆத்மாங்கிறது பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல். அவருடைய ஒரு அங்கம்தான். அதனால அந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல நம்பிக்கை வேணும். திடமான ஒரு நம்பிக்கை வேணும். அந்த ஃபெய்த் வந்தாதான் நம்மள வந்து நமக்கு நம்ம யாரு என்ன ஏது விஷயங்கள்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறத எந்த விதமான பகவானே சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமக்கு எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது. எப்படி ஒரு தாய் சொல்றத நம்ம ஏத்துக்கிறோமோ, அதே மாரி பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் என்ன சொல்லியிருக்கோ, இத நம்ம அப்படியே இந்த விஷயங்கள நம்ம ஏத்துக்கணும். அதுல ஃபெய்த் வேணும். நம்பிக்கை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஃபெய்த் வேணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பௌதீக விஷயங்கள மனுஷனா பொறந்துட்டோம். நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எப்போதுமே பக்தர்களோட சங்கமத்த வைஷ்ணவர்களோட சங்கமத்திலே இருக்கணும். கொஞ்சம் நஞ்சம் அப்படி பண்ணா மாயா வந்து நம்மள அழகா தூக்கின்னு போயிடும். அழகா தூக்கின்னு போயிடும். இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் வேண்டாம். நம்ம அடுத்த வாரம் நாளைக்கு படிச்சுக்கலாம். பரவால்ல கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா மாயா வந்து அந்த கொஞ்சம் அந்த அந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு செகண்ட வந்து அழகா தூக்கின்னு போடும் நம்மள. நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி திருப்பி பொறப்போம். திருப்பி திருப்பி அ க கர்மாவ சேர்த்துப்போம். புண்ணிய கர்மா, பாவ கர்மாவ சேர்த்துப்போம். திருப்பி திருப்பி இப்படியே போயிண்டே இருக்கும். ஆனா எல்லாருமே அவர்கிட்ட இருந்து வந்தவா தான். திருப்பி அவர்கிட்ட தான் போய் ஆகணும். நம்ம லிஃப்ட்ல போறதா, இல்ல படிக்கட்டுல அன்னைக்கு சொன்ன மாரி முதல் கிளாஸ்ல சொன்ன மாரி படிக்கட்டுல போறதா, லிஃப்ட்ல போறதா நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம தான் ஆசைப்பட்டு இங்க வந்தோம். திருப்பி நம்ம தான் அதுக்கு சொல்யூஷன் எடுத்துட்டு போணும். அதுக்கு காரணம் அப்பா, அம்மாவோ, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது. நமக்கு எல்லாமே பகவான் தான். அப்பா, அம்மா, தங்கச்சி, இது தம்பி யாரெல்லாம் என்னென்ன ரிலேஷன்லாம் அங்க ஆன்மீக உலகத்துல இருக்கோ, அதுதான் இங்க பௌதீக உலகத்துல நமக்கு இருக்கு. என்ன வேறுபாடு? இது லௌகிக விஷயமா சண்டை போட்டுன்னு இது பண்றோம். அங்க வந்து ஒன்லி பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வித்தியாசம். அதனால நம்ம என்ன இந்த இந்த கிளாஸ்ல இன்னைக்கு வந்து இந்த பகவத்கீதை அந்த பிராமணர் கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்பிக்கை. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஃபெய்த். அது இல்லைன்னா நம்ம வந்து எத்தனை சொன்னாலும், எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வந்து அதுல ஒரு நாட்டமே வராது. நம்பிக்கை வந்தாதான் நமக்கு அதுக்கு மேல ஆசை வரும். ஆஹா! இத தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு சொல்றாளே இதுல. நம்ம திருப்பி இது மாரிலாம் கஷ்டப்பட மாட்டோமே! கஷ்டப்பட மாட்டோமாமே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம ஃபர்தரா க அதுலேருந்து மேல மேல முன்னேற முடியும் பக்தி தொண்டுல. அதர்வைஸ் வைஷ்ணவர்களோட அசோசியேஷன் இல்லாம, குருவுடைய இது இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கனெக்டிவிட்டி நமக்கு பகவானுக்கும், நமக்கும் அதாவது இந்த பரமாத்மாவுக்கும், ஜீவாத்மாவுக்கும் கனெக்டிவிட்டி குரு தான். அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். குரு, அதே மாரி வைஷ்ணவர்கள், பக்தர்கள். பக்தர்கள் காலை இறுக்கி பிடிச்சுட்டோம். அவ சொல்றத அடிச்சு வட்ட, அப்படியே நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, சுலபமா சுலபமா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா, பகவான் மத்ததெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. நமக்கு ஈஸியா புரிய வைப்பார். நம்ம வேகமா பக்தி தொண்டுல வர்றதுக்கு இது பண்ணுவார். நம்ம எப்போதுமே என்னைக்கு இருந்தாலும், நமக்கு நெறைய படிச்சிருந்தாலும், விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாலும், குருலாம் கேட்டுட்டு நம்ம அது மாரி ஃபாலோ பண்ணாலும், என்னைக்கு இருந்தாலும் நம்ம தாசன். இன்னைக்கு தான் எனக்கு முதல் நாள். பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அந்த மனோநிலையோடயே நம்ம இருக்கணும். அதே மாதிரி நம்ம கேட்கிறவாளும் ரொம்ப பணிவோட கேட்கணும். முந்தைய ஆச்சாரியர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ரொம்ப பணிவோட கேட்கணும். அப்ப அதே மாரி உயர்ந்த பக்தர்கள்ட்ட போய் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். பக்குவம் அப்பதான் நம்ம இந்த பக்குவம் ஆக முடியும். நான் இந்த உடல் அல்ல பிரபுபாத் சொல்றத நம்மளால கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியும். இதுதான் இதுல விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபெய்த் வேணும்.
நமக்கு நம்பிக்கை வேணும். ஆமா, கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், இது மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே, அவர் தான் பூர்ணமானவர். நம்மெல்லாம் அணு, அவர் விபு, அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம், அவருடைய ஒரு அங்கம். இவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டாதான் நம்ம இந்த இடத்துல இருந்து சாக்கடைங்கிற இருக்கிற இந்த கலியுகத்திலேருந்து, இந்த இந்த பூலோகத்திலேருந்து நம்மளால வெளியே போக முடியும். திருப்பி இந்த கர்மங்கள்லாம் பண்ணிட்டு கஷ்டப்படாம இருக்க முடியும். நம்ம ஆனந்தமா இருக்க முடியும். இப்ப சந்தோஷங்கிறது கூட இல்லை இங்க. அங்க பகவான் கிட்ட போய் பக்தி தொண்டு செய்யறப்ப என்ன ஆகும்னா, ஆனந்தமா நம்ம இருக்கலாம். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வராது. கொரோனா வர்றது, வெள்ளம் வர்றது, வெயில் அடிக்கிறது, இது மாதிரி பல விதமான நம்ம படிப்போம். மேல நிறைய பகவத்கீதையெல்லாம் படிக்க எல்லாமே படிப்போம், தெரிஞ்சுப்போம். இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சத நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. அதுதான் இன்னையோடைய கிளாஸோடைய இது. நீங்க எதுவும் ஷேர் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேட்கணும்னா விப்ரநாயன் பிரபு இருக்கார். நீங்க ஷேர் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கேக்குதா? பகவத்கீதை முதல் அத்தியாயம் பெருமைகள் கொஞ்சம் தான் இருக்கு, 2 பக்கம் தான் இருக்கு. சொல்லிடுறீங்களா? அதையும் படிச்சிடட்டா? நான் படிச்சுட்டுமா? படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. ஓகே. பகவத்கீதை முதல் அத்தியாயத்தின் பெருமைகள். அதாவது பகவத்கீதை மகாத்மியன், அதாவது பகவத்கீதையோட முதல் அத்தியாயம். அதோட பெருமைகளை சொல்றாங்க. சிவபெருமானை பார்த்து பார்வதி தேவி கூறினாள், எனது அன்பு கணவரே, நீங்கள் எல்லா ஆன்மீக உண்மைகளையும் அறிவீர்கள். உங்களது கருணையால் முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளை நான் கேட்டறிந்துள்ளேன். ஓ நாதா, இப்போது நான் பகவான் கிருஷ்ணரின் மீதான பக்தியை அதிகரிக்க செய்வதுமான ஸ்ரீமத் பகவத்கீதையின் பெருமைகளை கேட்டறிய விரும்புகிறேன் அப்படின்னு சிவபெருமான் பார்த்து பார்வதி கேட்கிறாங்க. இதுல சிவபெருமான் பதிலுரைத்தார். கருமேக நிற உடலை உடையவரும் பறவை அரசனான கருடனை வாகனமாக கொண்டவரும் 1000 தலைகளை உடைய அனந்த சேஷத்தின் மீது சயனிப்பவரும் எல்லையற்ற புகழுடையவருமான பகவான் விஷ்ணுவை நான் எப்பொழுதும் வழிபடுகிறேன். எனது அன்பு பார்வதி, ஒருமுறை முரா அரக்கனை கொன்ற பின்னர் பகவான் விஷ்ணு அனந்த சேஷனின் மீது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அகிலத்திற்கு நல்லதிர்ஷ்டத்தை வழங்கும் ஸ்ரீ லட்சுமி தேவி பகவானிடம் மரியாதையுடன் விசாரித்தாள். பகவானே, முழு பிரபஞ்சத்தினையும் கட்டுப்படுத்தி ஆள்பவர் தாங்களே. எனினும் இந்த பார்க்கடலில் மகிழ்ச்சியுற்று தாங்கள் துயில் கொள்கிறீர்கள், இதன் காரணம் என்ன அப்படின்னு லட்சுமி தேவி கேக்குறாங்க பகவானை பார்த்து. பகவான் விஷ்ணு கூறினார், அன்பு லட்சுமி, நான் துயில் கொள்ளவில்லை. எனது சக்தி எவ்வளவு அற்புதமாக செயல்படுகிறது என கவனித்துக் கொண்டுள்ளேன். எனது அற்புத சக்தியாலே நான் அனைத்தையும் கட்டுப்படுத்தி அதே சமயம் தனித்தும் உள்ளேன். எனது இந்த தெய்வீக செயல்களை நினைவில் கொள்ளாதாலேயே பெரும் பக்தர்கள் மற்றும் யோகிகள் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடிகிறது. நித்தியமானதும் எல்லா ஜட குணங்களிலிருந்து விடுபட்டதுமான எனது உன்னத இயற்கையை அவர்களால் அடைய முடிகிறது. லட்சுமி தேவி கூறினாள், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவரே, பெரும் யோகிகள் தியானத்தின் இலக்கு தாங்களே. தாங்களின்றி எதுவும் நடைபெறாது. ஆனால் தாங்கள் அவற்றிலிருந்து தனித்திருக்கிறீர்கள். அனைத்து ஜட பிரபஞ்சங்களின் படைப்பு, காத்தல் மற்றும் அழித்தலுக்கான காரணம் தாங்களே. தயவு கூர்ந்து மிக்க கவர்ச்சியானதும் இங்கே சயனித்தவாறு தாங்கள் தியானம் செய்வதுமான ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதாவது நினைவில் கொலை சக்கரத்தை விடுத்துக் கொள்ள முடிகிறது. லட்சுமி தேவி கூறினால் அனைத்தை கட்டுப்படுத்த பெரும் யோகிகள் தியானத்தின் இலக்கு தாங்களே. தாங்களின்றி எதுவும் நடைபெறாது. ஆனால் தாங்கள் அவற்றிலிருந்து தனித்திருக்கிறீர்கள். அனைத்து ஜட பிரபஞ்சங்களின் படைப்பு, காத்தல் மற்றும் அழித்தலுக்கான காரணம் தாங்களே. தயவு கூர்ந்து மிக்க கவர்ச்சியானதும் இங்கே சயனித்தவாறு தாங்கள் தியானம் செய்வதுமான தங்கள் அற்புத சக்தியின் செயல்பாடை பற்றி விளக்குவீராக. பகவான் விஷ்ணு கூறின, அன்பான லட்சுமி, பலதரப்பட்ட எனது சக்திகளின் செயல்பாடுகள் பற்றியும் பிறப்பிறப்பு தலையிலிருந்து விடுபட்டு எனது நித்திய இயற்கை அடைவது எவ்வாறு என்பதை பற்றியும் தூய அறிவு மற்றும் எனக்கு சேவை செய்யும் விருப்பம் கொண்ட ஒருவராலேயே புரிந்து கொள்ள முடியும். இந்த உன்னத அறிவு ஸ்ரீமத் பகவத்கீதையில் முழுவதுமாக விளக்கப்பட்டுள்ளது. லக்ஷ்மி விசாரித்தாள்,
அன்பு பகவானே, தங்கள் சக்திகளின் செயல்பாடுகள் பற்றி தாங்களே வியக்கிறீர்கள். அவற்றின் எல்லையை அறிய எப்போதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்க அந்த எண்ணற்ற சக்திகள் பற்றியும் அவற்றை கடந்து உன்னத இயற்கை அடைவது பற்றியும் பகவத்கீதை எவ்வாறு விவரிக்க இயலும்? பகவான் விவரிக்க இயலும். பகவான் விஷ்ணு கூறினார், நானே பகவத்கீதையாக வியாபித்துள்ளேன். பகவத்கீதையின் முதல் 5 அத்தியாயங்கள் எனது 5 தலைகள். அடுத்து 10 அத்தியாயங்கள் எனது 10 புஜங்கள். 16வது அத்தியாயம் எனது வயிறாகும். இறுதி 2 அத்தியாயங்கள் எனது தாமரை பாதங்கள். இவ்வாறாக உன்னத விக்கிரகமான பகவத்கீதையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதை எல்லா பாவங்களையும் அழிக்க வல்லது. தினமும் அதன் ஒரு அத்தியாயம் அல்லது ஒரு பதம் அல்லது அரை பதம் அல்லது கால் பதத்தை படிப்பவர் கூட சுஷர்மா அடைந்த அதே நிலையை அடைவார். லட்சுமி தேவி கேட்டால், சுஷர்மா என்பவர் யார்? அவர் எந்த வகுப்பை சேர்ந்தவர்? அவர் அடைந்த இலக்கு என்ன? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. செகண்ட் பகவான் புரியல மாதாஜி, கேக்குதா? இப்ப கேக்குது. பகவான் விஷ்ணு கூறினார், அன்பான லட்சுமி, சுசர்மா மிக மோசமான பாவங்கள் நிறைந்த மனிதனாக இருந்தான். அவன் பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தும் அவனது குடும்பத்திற்கு வேத அறிவு இல்லாமல் இருந்தது. அவன் பிறரை துன்புறுத்துவதிலேயே இன்பம் அடைந்தான். எனது நாமங்களை ஜபிப்பதிலோ தானம் வழங்குவதிலோ விருந்தினரை உபசரிப்பதிலோ அவன் ஒருபோதும் ஈடுபடவில்லை. உண்மையில் அவன் எந்த புண்ணிய செயலையும் செய்யவில்லை. அவனது ஜீவனத்திற்கான அவன் இலைகளை சேகரித்து அவற்றை கடை தெருவில் விற்று வந்தான். மது அருந்துவதிலும் மாமிசம் உண்பதிலும் இது போன்ற பாவ செயல்களிலும் அவன் ஆனந்தம் கண்டான். இவ்வாறாக தனது வாழ்க்கையை கழித்து வந்தான் அவன். ஒரு நாள் அந்த முட்டாள் சுசர்மா ஒரு சாதுவின் தோட்டத்தில் இலைகளை சேகரித்து கொண்டிருந்த போது ஒரு பாம்பு கடித்ததால் இறந்து விட்டான். இறந்த பின் பல நரகங்களுக்கு சென்று பல காலம் துன்பப்பட்டான். அதன் பின் ஓர் எருதின் உடலை பெற்றான். அந்த எருது மிக தளர்ந்த மனிதனின் ஒருவனால் வாங்கப்பட்டு வேலையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. 7-8 வருடங்களுக்கு தாங்க முடியாத பாரங்களை சுமப்பதற்கு ஈடுபட்டுள்ளது. ஒரு நாள் அந்த தளர்ந்த மனிதன் மிகவும் சுமையான பாரத்தை எருதின் மேல் முதுகில் ஏற்றி உடனே அதை துரத்திப்படுத்தினார். திடீரென்று அந்த எருது கீழே விழுந்து மயங்கியது. பலர் கூடி நின்று நடப்பதை கண்டு எருதின் மீது இரக்கம் கொண்டனர். ஒரு புண்ணியவனான தனது புண்ணிய செயல்களில் ஒரு பகுதியின் பலனை எருது அர்ப்பணித்தான். அதை பார்த்த பல மனிதர்கள் தங்கள் புண்ணிய செயல்களை நினைவில் கூர்ந்து அவற்றின் ஏதேனும் புண்ணிய செயல்களை செய்தது உண்டா என்று ஞாபகம் இல்லை. எனினும் பிறர் அவர் எருதுகள் தத்தம் நற்காரிய பலன்களை அளிப்பது உண்டு. தான் ஏதேனும் நற்செயல் செய்திருந்தால் அதன் பலன் எருதுக்கு போய் சேரட்டும் என அவளும் அளித்தாள். அதன் பின் அந்த எருது இறந்துவிட்டது. மரணதேவனான யமராஜா ராஜ்யத்திற்கு சென்றது. அங்கு யமராஜர் கூறினார், உனது பழைய பாவங்களின் விளைவுகளில் அனைத்திலுமிருந்து இப்போது நீ விடுபட்டு விட்டாய். அந்த பாரத்தை உனக்கு அளித்த செயலாளவன் இது சாத்தியமற்றது. அவன் மிக உயர்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தான். அந்த பிறவியில் தனது முந்தைய பிறவிகளை அவனால் ஞாபகம் வைத்து கொள்ள முடிந்தது. பல நாட்களுக்கு பின்னர் தன்னை நரகலோகத்தில் இருந்து காப்பாற்றி அந்த பாரத்தை தேடி காண முடிவு செய்தான். அந்த பெண்ணை கண்டு தன்னை அவளிடம் அறிமுகம் செய்து கொண்டு அவளிடம் கேட்டான், என்னை நரகத்தில் இருந்து விடுவிக்கும் அளவுக்கு நீ புரிந்த நற்செயல் என்ன? அந்த பாரத்தை அவனிடம் கூறினார். ஐயா, அந்த கூண்டில் உள்ள கிளி தினமும் எதையோ சொல்லுகிறது. அதை
கேட்டு கேட்டு எனது இதயம் முழுமையாக தூய்மை அடைந்து விட்டுள்ளது. அந்த வாசகங்களை கேட்பதன் பலனை நான் உமக்கு அளித்தேன். ஹரே கிருஷ்ணா பிரபு, சரியா வளர்க்கல பிரபு. ஹரே கிருஷ்ணா. அவர்கள் இருவருக்கும் கிளீடம் அது தினமும் சொல்லும். வேற ஏதாவது படிக்கிறீங்களா? சாந்தினி மாதாஜி கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, கேட்கல பிரபு. கேட்கல பிரபு, சரியா கேட்கல, பிரேக் ஆகுறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி கேக்குதா? ஹரே கிருஷ்ணா, இப்ப கேக்குறது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. மாதாஜி நான் படிச்ச சொல்றீங்களா? அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து பிரபு. இந்த வரேன். இல்ல இப்ப படிச்சேன். ஹரே கிருஷ்ணா. பாருங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப ஷேர் பண்ணீங்க, வந்திருக்கு பிரபுஜி. ஃபுல்லாவே சொல்றதா அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா? இல்ல அந்த 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 கதையில தான் இது அதோட கண்டென்ட் மட்டும் சொல்லிருங்க. என்ன இருக்கு மட்டும் சொல்லிருங்க, அவ்வளவுதான். ஓகே. இதுல வந்து சிவபெருமானை பார்த்து வந்து பார்வதி கேக்குறாங்க, பார்வதி தேவி. அவங்க வந்து ஆன்மீக, நீங்க எல்லாமே ஆன்மீக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர்களை பெருமையை வந்து நான் கேட்டிருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து கிருஷ்ணர் மீதான பக்தி அதிகரிக்க செய்யறதுக்கு இந்த பெருமை, இந்த பகவத்கீதையோட பெருமையை நான் கேட்க விரும்புறேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமான் வந்து சொல்றாரு, நீ கருநீல நிறமுடையவரும் பறவை அரசனான கருடனை வாகமாக கொண்டவரும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வந்து குளோரிஃபை பண்ணிட்டு, 1000 தலையுடைய அனந்த சேஷன் பகவானுடைய பலராமரையும் குளோரிஃபை பண்ணிட்டு, அவர் வந்து புகழுடனே பகவான் விஷ்ணுவை வந்து நான் வழிபடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு பார்வதி தேவி கிட்ட. அப்ப வந்து பார்வதி, எனது அன்பு பார்வதினு பிரியமா அவர்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு சிவபெருமான். முரா அப்படிங்கிற அரக்கனை அழிச்சிட்டு வந்து விஷ்ணு தேவர் வந்து அனந்த சேஷனை சயனித்து கொண்டிருக்கிறார், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து இந்த எல்லா எது ஆனாலும் நம்ம வந்து அம்மா கிட்ட தான் போய் கேட்போம் இல்லையா? அது மாதிரி இந்த உலக நாயகி அவங்க லட்சுமி தேவி கேக்குறாங்க, மரியாதையுடன் கேக்குறாங்க, ஹம்பிளா. இது மாதிரி நீங்க தான் முழு முதற் கடவுள், உலகத்தையே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஆள்பவர் நீங்க தான் அனுபவிப்பாளர். அப்படி இருக்கிறப்ப இந்த பார்க்கடல்ல வந்து நீங்க மகிழ்ச்சியா படுத்துட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அப்ப வந்து நான் வந்து இது பண்ணல, நான் வந்து படுத்துட்டு இல்லை சும்மா, நான் வந்து எவ்வளவு அற்புதமா ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறது, அந்த அற்புத சக்தியை வந்து நான் வந்து இப்ப எல்லாரையும் கட்டுப்படுத்தி, அதே மாதிரி நமக்குள்ள பகவான் வந்து நமக்குள்ளேயும் இருக்கார், அவர் தனிமையாவும் இருக்கார், நமக்குள்ள இருக்கார் இல்ல அப்படிங்கிற அந்த இதுவை துவைத அத்வைத பேதத்தை வந்து இங்க சொல்றார் லட்சுமி தேவி கிட்ட. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, பக்தர்கள், யோகிகள் இந்த இறப்பு சக்கரத்துல இருந்து எப்படி அவளை விடுவிடுத்த முடியுது? இது வந்து எல்லாமே இங்க இருக்கிற இதுல இருக்கிறது எல்லாமே டெம்பரவரி தான். நித்தியமானது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஜட உலகத்துல இருந்து விடுபட்டு போகணும், பகவான் கிட்ட
நம்ம போகணும். இயற்கையை வந்து அவர்களால் வந்து அடைய முடியறது எப்படிங்கிறது வந்து லட்சுமி தேவிக்கு வந்து சொல்றாரு. லட்சுமி தேவி உடனே சொல்றாங்க, அனைத்தையும் கட்டுப்படுத்துவது நீங்க தான் அப்படிங்கிறீங்க. யோகிகள் வந்து தியானத்தின் இலக்கு உங்களை வந்து அடையணும் அப்படின்னு தான் அவங்களும் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நான் எந்த இது உலகம் அணு எதுவுமே அசையாது. அப்படின்னு இருக்கிறப்ப, நீங்க அவற்றிலேருந்து தனியாவும் இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. இந்த ஜட பிரபஞ்சங்களை படைக்கிறது, அவங்க எல்லாத்தையும் காக்கிறது, அழிக்கிறது எல்லாத்துக்குமே அ நீ நீங்க தான். ஆனா இந்த சயனித்துட்டே இருந்துகிட்டு நீங்க எப்படி தியானம் செய்து அற்புத செயலை இந்த மாதிரியான ஒரு அற்புதமான செயலை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. எனக்கு புரியல அப்படின்னு ரொம்ப ஹம்பிளா கேக்குறாங்க. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, இந்த பெரும் யோகிகளோட தியானங்கள் இதெல்லாமே பகவான் வந்து விஷ்ணுக்கு சொல்றாரு. என்னுடைய பலதரப்பட்ட சக்தி செயல்பாடு பற்றி பிறப்பு இறப்பு தலையிலிருந்து விடுபட்டு நித்திய இயற்கை அடைவதுதான். அதுதான் எய்மு. அதுதான் கோலு. பட் இந்த வந்து தூய அறிவு. எனக்கு சேவை செய்யும் விருப்பம் கொண்டவரால மட்டும்தான் அத வந்து புரிஞ்சுக்க முடியும். நான் எத்தனை தான் சொன்னாலும் யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது. தூய அறிவு அப்படிங்கிறதுனா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, நம்ம வந்து ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது. அதுதான். அது தெரிஞ்சுட்டோம்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு பிரபுபா சொன்னதை புரிஞ்சுண்டு, நம்ம வந்து பகவத் சேவையில நம்ம ஈடுபட முயல்வோம். அதுதான் இந்த பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம தாசானுங்கிறத இந்த வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத, இந்த உன்னத அறிவு இந்த பகவத்கீதையில் முழுசா சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்படி இருக்கிறப்ப இந்த சக்திகளை செயல்பாடு பற்றி நீங்க வந்து வியந்து போயிருக்கீங்க. இதனுடைய எல்லைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எண்ணற்ற சக்திகள் இருக்கு. பகவான் வந்து பூரணமானவர். அப்படிங்கிற இருக்கிறப்ப எப்படி இந்த எவ்வளவு சக்திகளையும் நீங்க இது பண்ணி அவங்க நம்மளும் அதுல வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு முதிர்ச்சி பெற்று வர முடியும் அப்படிங்கிறது இந்த பகவத்கீதை வந்து இந்த மாதிரி பூலோகத்துல இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து எப்படி வர முடியுங்கிறது இந்த பகவத்கீதை ஒண்ணுல வந்து ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த பகவத்கீதையை நான் தான் இது பண்ணேன். அதுல வந்து என்னென்ன பாகம் என்னென்ன எப்படின்னு ஒவ்வொன்றும் விவரமா அவரே சொல்றார் பகவான். பகவத்கீதையில முதல் 5 அத்தியாயம் முதல் சாப்டர்ல இருந்து 5 அத்தியாயங்கள் வரை அவருடைய 5 தலைகள். அடுத்தது வந்து 10 அத்தியாயங்கள் வந்து அவருடைய 10 புஜங்கள். 16வது அத்தியாயம் வந்து அவருடைய வயிற்று பகுதி. இறுதி 2 அத்தியாயங்கள் வந்து அவருடைய தாமரை பாதங்கள். இப்படி உன்னத விக்கிரகமாக பகவான் முழுசா 2 கை 2 கால்களோட நம்ம இருக்கிறப்ப அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் அர்த்தம் கொடுத்து அவரே கொடுத்திருக்கார். பகவத்கீதையை வந்து நம்ம இந்த விதத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை வந்து நம்ம எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் அதை படிப்பதனால அதை கேட்பதனால பகவானை பத்தி நம்ம கேட்பதனால அவருடைய புகழ் மச்சித்தா பகவத்கீதையில வரும் மச்சித்தா மத்கத பிராணான்னு வரும் 10.9ல அப்படி இருக்கிறப்ப நம்ம அப்படியே அவரை பத்தி பேசிட்டு அவரை பத்தி இருந்தா மற்ற பௌதீக உலகத்துல இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து அதுவாவே என்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் கிடைச்சிரும். நம்ம இப்ப சைபர் அப்படின்னு இருக்கிற இந்த பௌதீக உலகில படிப்பு அது இது செல்வம் அழகு அது இதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு ஒன் அப்படிங்கிற கிருஷ்ணாவை நம்ம இறுக்கி பிடிச்சிருந்தோம் அப்படின்னா பக்தர்களை இறுக்கி பிடிச்சிருந்தோம்னா மற்ற இந்த சைபர் பௌதீக உலகத்துக்கான இந்த சைபர் 000 அதுவா வந்து அடையும். அதே மாதிரி லட்சுமி தேவி வந்து அவர் வந்து ஒரு சுஷர்மாங்கிற ஒரு கதையை பத்தி பகவான் விஷ்ணு வந்து சொல்லின்னு வர்றாரு. இது மாதிரி என்னுடைய முதல் 5 அத்தியாயங்கள் இதெல்லாம் விளக்கியிருக்கு இதெல்லாம் இருக்கு சொல்லிட்டு வரப்ப சுஷர்மா அப்படிங்கிறவர் யாரு அவர் வந்து எந்த வகுப்பை சேர்ந்தவர் அவர் வந்து அவருடைய இலக்கு என்ன என்னத்தை அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அப்படின்னு அவங்க வந்து கேக்குறாங்க. லட்சுமி தேவி வந்து சுஷர்மாவை பத்தி என்ன விஷயங்கள் என்ன ஏதுங்கிறது கேக்குறாரு. பிரபுஜி நெக்ஸ்ட் இது பண்ணுங்க பிரபுஜி. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இல்லையா என்ன பிரபுஜி ஷேர் பண்ணிட்டேனே. நெக்ஸ்ட் போட்டேனே. பகவான் விஷ்ணு கூறினார் அன்பான லட்சுமி போட்டிருக்கேன். அடுத்தது போட்டிருக்கேன். பகவான் விஷ்ணு சொல்றார் திருப்பி சுஷர்மா அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமானவர். மனிதர்களே வந்து ரொம்ப
ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவர் வந்து எந்த வேத அறிவும் இல்லாமல் இருந்து அவர் வந்து மத்தவங்கள வந்து ஹர்ட் பண்றது, அதாவது துன்புறுத்துவது, அதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். நாமங்கள் ஜெபிப்பது, தானம் வழங்குவது இதெல்லாம் விருந்தினர் உபசரித்து ஒருபோதும் ஒரு நாளும் செஞ்சதில்ல. இங்க இங்க சாப்பாடு போடுறாங்க, அப்படி காமிச்சு கொடுத்தது கூட கிடையாது. அப்படி அந்த மாரி ஒரு நிலையில இருக்கிறப்ப, அவரு எந்த ஒரு புண்ணியமும் செய்யல. கர்மா, கர்மா, விகர்மாங்கிற மாரி இவரு புண்ணியமும் எந்த ஒரு ஒரு புண்ணிய செயலையும் செய்யவே இல்ல. எல்லாமே பாவச் செயல் தான் செஞ்சிருக்காரு. அப்ப வந்து ம் அ அவர் வந்து அவருடைய ஜீவனத்துக்காக இலைகள சேர்த்து கடைத்தெருவில் அவங்க விற்று வந்த வித்துண்டு வந்தாரு. அப்ப அவர் எப்போதுமே மது அருந்துவது, மாமிசம் இது மாரி என்னெல்லாம் பாவ செயல்கள் மேக்ஸிமம் செய்ய முடியுமோ, அதுல வந்து அதுதான் ஆனந்தம்னு நெனச்சுட்டு அவன் வந்து அந்த நேரத்துல அப்படியே ஆனந்தமா இருந்துட்டு இருந்தான். அப்படி அவனுடைய வாழ்க்கைய வந்து இந்த மனித வாழ்க்கை கிடைச்சத வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டு பயன்படுத்தி வந்தான். புண்ணியமான பகவான பத்தி நினைக்காம, புண்ணிய செயல்கள்லாம் செய்யாம, பிரசாதம்லாம் குடுக்காம இப்படி பண்ணிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த முட்டாளான சுஷர்மா என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சாதுவனுடைய வீ வீட்டு தோட்டத்துக்கு போயி இந்த இலைகள் எல்லாம் சேகரிக்க போறப்ப, அங்க பாம்பு கடிச்சிருது. அந்த இடத்துல பாம்பு கடிச்ச உடனே, அ நரகம் கிடைச்சு பல நாள் துன்பப்படுறான். அப்படி இருக்கிறப்ப அவன் வந்து அந்த பாவங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எருதுவனுடைய உடலை கிடைக்குது. அந்த எருது உடல் கிடைச்ச உடனே என்ன பண்ணான், அ அந்த எருது வந்து மிகச்சிறந்த மனிதர் ஒருவனால் வாங்கப்பட்ட வேலையில் ஈர்க்கப்பட்டு 7, 8 வருடங்களுக்கு தாங்க முடியாத பாரங்களை சுமப்பதற்கு ஈடுபடுத்தப்பட்டது. அந்த எருது மேல வந்து இந்த சுஷர்மா தான் எருதா இருக்கான். அவன் மேல ஏகப்பட்ட பாரங்கள வந்து தூக்கி வச்சு அவன் இது பண்றான். அப்ப வந்து அந்த எருது வந்து ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? எதுவுமே இவ்வளவுதான் வெயிட் தாங்கும் அப்படின்னா, அவ்வளவுதான் வைக்க முடியும். அதுக்கு மேல வச்சோம்னா என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்கா கீழ விழுந்துரும். அது மாரி திடீர்னு அந்த எருது வந்து கீழ விழுந்து மயக்கமாயிடுது. அந்த இடத்துல நெறைய பேர் சுத்தி நின்னு பார்க்குறாங்க. அந்த எருது மேல இரக்கம் இது பண்றாங்க. அப்போ ஒரு ஒரு புண்ணியவான் அ அ அதாவது அவருடைய புண்ணிய செயல்களின் ஒரு பகுதியா அந்த பலன வந்து இந்த எருதுக்கு இது பண்றாரு. கொடுக்குறாரு. அப்ப என்ன ஆகுறது வந்து, அத பார்த்த வந்து பல மனிதர்கள், அ அவங்க மனசுல என்ன புண்ணியம் வந்து அத எழுதி குடுக்குறப்ப, அந்த இதுல ஒரு வேசியும் அத பார்க்குறாங்க. அந்த இதுல இருக்காங்க. அந்த பரத்துல இருக்காங்க. அப்ப நான் செஞ்ச புண்ணியத்துல எ க எனக்கு நான் வந்து புண்ணிய செயல்கள் எதுவும் செஞ்சதாவே எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு அந்த வேசி நினைக்கிறாங்க. அதனால இந்த எருதுக்கு வந்து நல்ல பலன்கள கொடுத்து நற்செயல் செய்யணும் அப்படின்னு, அந்த எருதுக்கு போய் சேரட்டும். நான் ஏதாவது நல்லது செஞ்சிருந்தேன்னா, அந்த எருதுக்கு போய் சேரட்டும். அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்பயே அந்த எருது வந்து இறந்து போயிடுது. உடனே யமராஜன் ராஜ்யத்திற்கு அந்த எருது போகுது. ஏற்கனவே நம்ம அப்படி பார்த்தோம். அந்த மாரி ஒரு பிராமண குடும்பத்துல பொறந்து இதுவாகுறான். அதுக்கப்புறம் எருதுவாகுறான். அந்த எருது இப்படி ஆகுது. அப்புறம் அந்த ஏசி அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்பயே வே வேண்டி பிரார்த்தனை பண்றப்பயே இறந்து போயிடுறான். உடனே யமலோகம் போனப்ப யமராஜன் சொல்றாரு, "உன்னுடைய பழைய பாவங்கள் எல்லாமே அ எல்லாத்துலயும் நீ விடுபட்டுட்ட." அப்படின்னா இவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒண்ணுமே செஞ்சதே இல்லையே! ஒரு நல்ல விஷயங்கள் கூட செஞ்சதே இல்லையே! எப்படி இது சாத்தியம்? அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்குறான். அதுக்கு பின்னாடி வந்து அவர் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்து அந்த பிறவியில வந்து முந்தைய பிறவியில இருக்கிறத ஞாபகத்த வச்சுக்கொள்ள முடிகிறது. எப்படி ஜடபரத முனிக்கு வந்து மானா பொறந்தாலும் மானா நினைச்சுட்டு அவர் இறந்தாலும், மானா பொறந்தாலும் என்ன பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணாரு அப்படிங்கிறத அவர் ஞாபகம் வச்ச முடிஞ்சதோ, அதே மாதிரி அவனுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அ உடனே அவன் என்ன பண்றான், எல்லா பாவமும் உனக்கு போயிடுத்து. நீ வந்து இது பண்ணியிருக்கனோனே, அந்த பரத்த யாரால எனக்கு இந்த மாரி நரக இதுலருந்து காப்பாற்றி அந்த 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 யாரு அந்த ஜீவாத்மா அப்படின்னு அவரு இது பண்றாரு. அந்த பெண்ண பார்த்து நான் வந்து அறிமுகம் செஞ்சுட்டு அவரிடம் கேட்கிறாரு. வந்து நரக நிலையிலிருந்து விடுவிக்கும் அளவுக்கு நீ என்ன அப்படி புண்ணியம் பண்ண? அத அவரும் பண்ணணும்னு இப்பதான் அவரு ரியலைஸ் பண்றாரு. அந்த பரத்த வந்து அவ அவ அவனிடம் கேட்கிறாரு. அப்ப அவ சொல்றப்ப, அந்த வந்து கூண்டுல வந்து கிளி இ இ இது எதையோ சொல்லும். ஆனா, அத கேட்டுட்டு என்னுடைய இதயம் வந்து முழுமையா அப்படியே தூய்மை அடையும். ஒரு மாரி அமைதியா இருக்கும் எனக்கு. அத கேட்ட உடனே எனக்கு வந்து மன நிம்மதி கொடுக்கும். அந்த கிளி வந்து அ பழைய பிரிவை ஞாபகத்துல வச்சுட்டு தன் கதைய சொல்ல ஆரம்பிச்சு, ஒரு மிகச்சிறந்த பிராமணராக இருந்தேன் அப்படிங்கிற மாரி அது வரும். அந்த ஒரு கர்வத்தினால தான் படிச்ச இதெல்லாம் கர்வத்தால எல்லாரையும் அவமதிச்சுட்டு இருந்தேன்.
நான் அதனால பொறாமையாவும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இறந்து பண்ண பல காலம் கழிச்சு நரகங்களுக்கு போய் யாரு என்ன இது பண்ணாலும் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுல இருந்து நம்ம வெளியில வரவே முடியாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. என்னதான் நம்ம வந்து பகவான் இது பண்றோம்னு சொல்லிட்டு, இது பகவான் வந்து நமக்கு தெரியாம அத நமக்கு கொஞ்சம் குறைச்சு, நமக்கு அந்த கஷ்டங்களே தெரியாம பகவான் நாமத்த சொல்ல சொல்ல கஷ்டங்களே தெரியாம இது பண்ண முடியுமே ஒழிய, நம்ம வந்து அதுலேருந்து நம்ம அந்த பாவச்செயல் இதுலேருந்து நம்ம வெளிய வரவே முடியாது. அதே மாரி பொறாமை கொண்டவனா இருக்கிறப்ப என்ன ஆகுது, இறந்ததுக்கு அப்புறம் நரகங்கள்லாம் அனுபவிச்ச பிறகு ஒரு கிளியாக பிறந்தேன். அந்த கிளியா பிறந்து முந்தைய பிறவியில என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறது, எ நான் குழந்தையா இருக்கிறப்பயே என்னுடைய பெற்றோர்களும் இறந்துட்டாங்க. அதனால ஒரு சூடான மணல்ல பாதுகாப்பே இல்லாம இருந்தப்ப ஒரு முனிவர்கள் வந்து ஆசிரமத்துக்கு என்ன கொண்டு போனாங்க. அங்க என்ன வந்து ஒரு கூண்டுல அடைச்சாங்க. அப்ப அடைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முனிவர்கள் வந்து அந்த முனிவர்களோட குழந்தைங்க வந்து பகவத்கீதை முதல் அத்தியாயத்த வந்து டெய்லி வாசிச்சு கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பதங்களையே திருப்பி, 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 திருப்பி வாசிச்சுட்டே இருந்து எனக்கு அதையே கேட்டு, கேட்டு, கேட்டு அவளோட நானும் சொல்ல ஆரம்பிச்சேன். அம் அப்படின்னு கொஞ்ச நாள்லயே என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த எலிய வந்து திருடிட்டு போய் அந்த அந்த வேசிங்கிற அந்த பெண்ணுகிட்ட வந்து வித்துடுறாங்க. அப்ப வந்து பகவான் விஷ்ணு திருப்பி சொல்றாரு, கீதையில முதல் அத்தியாயத்த தினமும் சொல்லி, அந்த கிளி வந்து முழுமையா தூய்மை அடைஞ்சிருது. அதனுடைய பாவங்கள்லாம் போயி, அதனுடைய கிளேஷங்கள் என்னென்னலாம் இருந்ததோ அது கெட்ட குணங்கள் அதெல்லாம் போய் தூய்மை அடைஞ்சிருது. ஆமா. அது சொல்றபடி கேட்டு அந்த பறத்தை முற்றிலும் தூய்மை அடைந்தாள். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வேசியும் தூய்மை அடைஞ்சிடுறாங்க. இது வந்து சிறிது காலம் பெற்றதால சுஷர்மாவும் முழுதும் இந்த கதைய கேட்டு, இதைய பகவத்கீதாவ இந்த விஷயங்கள்லாம் கேட்டு சுஷர்மாவும் அவரும் வந்து தூய்மை அடைஞ்சிடுறார். பகவத்கீதைய வந்து இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அ இது மாரி பகவத்கீதைய வந்து முதல் அத்தியாயத்த வந்து யாரா இருந்தாலும் சரி, எப்பேர்ப்பட்ட பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன இந்த ஜட துன்பக் கடல், இந்த சம்சார இது வந்து ஜட துன்பக் கடல், அசிங்கம் அசிங்கமா இருக்கிற இந்த துன்பக் கடல்லேருந்து நம்மளால அம் எளிதில கடந்து பகவான் கிருஷ்ணனுடைய தாமர பாதங்கள போய் சேர்ந்து அவருக்கு பக்தி தொண்டு நம்மளால செய்ய முடியும். அப்படிங்கிற கருத்த இந்த இதுல முதல் அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம எல்லாரும் இங்க படிக்கிறதோட இல்லாம, இத திருப்பி வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து எல்லாம் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப நம்ம எல்லாம் கிளாஸ் ரூம்ல இருக்கோம். பகவான் கிருஷ்ணனோட பேசிட்டு இருக்கோம். அவர் கிட்ட இருக்கோம். ஆனா எப்போதுமே அவர் கிட்டயே இருக்கணுங்கிற அந்த பாவத்துல நம்ம எல்லாருமே திருப்பி, 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 திருப்பி அந்த கிளி எப்படி அந்த பிராமணர்களோட குழந்தைகள்லாம் திருப்பி, திருப்பி சொல்ல, சொல்ல கத்துண்டாலோ, அதே மாரி நம்மளும் அ முந்தைய ஆச்சாரியர்கள் படி வர்ற உயர்ந்த பக்தர்களோட சங்கமம் வச்சுக்கிட்டு, வைஷ்ணவர்களோட சங்கமம் வச்சுண்டு, நம்மளும் அதே மாரி படிச்சோம் அப்படின்னா, நம்மளாலயும் இந்த சம்சார துன்பக் கடல்லேருந்து நம்மளால வெளியில வர முடியும். இந்த பிறப்பு, இளமை, முதுமை, வயோதிகம், இறப்பு இதுலேருந்து இந்த சக்கரத்திலேருந்து நம்மளால வெளியில வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வரும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த விப்ரநாராயணன் பிரபுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ.